எப்பயுமே கடகம்க்கு என்ன தெரியுமா தேவை? நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். கடகராசியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்கள வீட்ல வச்சிருக்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி, கடகத்திற்கு தேவைப்படுகிறது ஒண்ணே ஒண்ணு தாங்க. கருணை, அக்கறை. எப்ப பார்த்தாலும் நீ சூப்பர்ன்னு சொல்லிட்டே இருக்கணும். "உன்ன மாரி உண்டா? சோ ஸ்வீட் நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, கடகம் எல்லா வேலையும் பார்க்கும். அன்பிற்கு ஏங்கக்கூடிய, அன்பாலே தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்களாகத்தான் கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள். அவங்களோட பேசிக் குணநலத்த, பேசிக் கேரக்டர நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அவங்க வேற எதுவுமே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. கடகத்துக்கு தேவைப்படுறது என்ன? நீங்க அவங்கட்ட 10 நிமிஷம் பேசிட்டா போதும். அவங்க உயிரே கூட எழுதி குடுத்துருவாங்க. சொத்தே கூட எழுதி குடுத்துருவாங்க. என்ன? அவங்க பேசுறதெல்லாம் வந்து நீங்க கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும் அவ்வளோதான். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நேரத்தில உங்களுடைய இயல்ப புரிஞ்சுகிட்டு, உங்கள மிஸ்யூஸ் பண்றதுக்கான சூழல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. பிளானட் பண்ணும். அதனால அந்த இடத்தில் கவனமாக இருங்கள். பழைய நண்பர்களிடம் திரும்ப புதுப்பித்துக் கொள்வதற்கான சூழல்லாம் கிரியேட் ஆகும். கடகராசிக்காரர்கள் கவனம், கவனம், கவனம். தொழிலில், வியாபாரத்தில், மனைவியிடம், கணவனிடம் பேசுகிற பேச்சில், அக்கறையில் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, அவங்க மேல நீங்க டைம் குடுக்காம மத்தவங்க கிட்ட டைம் குடுக்குறீங்கன்ற மாரியான குற்றச்சாட்டுலாம் இந்த மாசம் எழ ஆரம்பிக்கும். அதுலலாம் கவனமா இருங்க. மத்தபடி கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கண்ணீருக்கான, உங்களுடைய கவலைக்கான சொல்யூஷன் அப்படின்றது ஆன் த வே.